ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? சார் எங்க அப்பாவை பாத்தீங்களா? அப்பாவை பாத்தீங்களா? எப்படி சட்டமன்றத்தில் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா அப்பா மக்கப் பண்ணி பேசுறதுல பெரிய ஆளியா நீ? ஏதோ குட்டி ஸ்டோரி ஒன்று சொன்னியே சட்டமன்றத்தில், எங்கே உங்கள் அப்பாவை காணுமா? பெரியவர் கேட்பாரா உங்கள் அப்பாவை காணும்? யார் பெரியவர்? நீ பெரியவரா? ஏய் போகிற வழியில் உன் பையனும் உன் பொண்ணும் பிளக்கார்டு குடிச்சு எங்கள் அப்பாவை காணும்னு தேடிட்டு இருக்காங்களாம், போய் அதை பாரு, புரியுதா? இதா இப்படி ஆக்ஷனு, போ கிளம்பு. இதே மாதிரி எங்களுக்கும் நக்கல் நையாண்டியாக பேச தெரியும், புரியுதா விஜய் சார்? ஆனால் அது இல்லை பாயிண்ட்டு. 1962 இப்படி தான் பேரஞ்சை பிறந்தகை அண்ணா அவர்கள் காஞ்சிபுரத்தில் தோல்வியை தழுவும் போது எல்லாரும் அண்ணாவை காணோன்ட்டு கேலி கூத்து சட்டமன்றத்தில் பண்ணாங்க. ஆனால் என்ன வரலாறு? 1967 பேரஞ்சை பிறந்தகை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடித்தது. அதனால் இதே மாதிரி சம்மந்தம் இல்லாமல் இதே மாதிரி குட்டி ஸ்டோரி, நையல், நக்கல் எல்லாம் பார்த்த இயக்கம் இது.